ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் சேனல். இது நம்ம ஏர்னிங்ஸ் ஃபார் யூ. இந்த வீடியோவில் 1xBetல இருக்க ஷார்ட் ஃபுட்பால் 4x4 பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் சிமிலர் டு 3x3 தான். இதில் 4 பிளேயர்ஸ் இந்த மேட்ச். இதில் முக்கியமானது இந்த சாண்டியாகோ மோன்ட்ரே இந்த மாதிரி மேட்ச்லலாம் பெட் பண்ணும். மேலே பால்மரிஸ் இருக்குது பாருங்கள். அது சில டைம் ரொம்ப கம்மியாக வரும், சில டைம் 10 கோல்ஸ் அந்த லெவலில் வரும். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் இல்லாத மேட்ச். இப்போ இந்த மேட்ச்சில் தான் கோல் பண்ணணும். இப்போ இந்த மேட்ச் எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம். இதில் 4 பிளேயருங்க, ஒரு கோல் கீப்பர், 3 பிளேயர், ரெண்டு டீம்லேயும் 4 பிளேயர் இருப்பாங்க. 2x5 ஹாஃப்ஸ் தான். எப்படின்னு வீடியோவில் பார்த்துட்டு வரலாம். வீடியோ லோட் ஆகிட்டு இருக்குங்க. லோடி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட்டில் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. கோல் கீப்பர்னு இல்லை, 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல் போயிருக்கு, பார்த்தாவே தெரியும். ரெண்டு டீம்லேயும் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் எப்படி பெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் 4.5 இந்த லெவலில் ஆரம்பிப்பாங்க, இல்லைனா 3.5. 3.5 எப்போவுமே 2 மேட்ச் தம் ரூலாக வச்சுக்கணும். 2 மேட்ச் எப்போவுமே பார்த்துக்கணும். இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பெட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் 1.5 நிமிஷத்தில் ஒரு கோல் வந்துருச்சு. இன்னும் 2.5ங்கிறது கொஞ்சம் 1.5 வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1.5 வந்துருச்சு. இருந்தாலும் 1.5லேயே ஆடு ரொம்ப கம்மியாக இருக்குது. 1.3 ஆடு வரைக்கும் பார்க்கலாம். 2.5 மினிட்ஸ் ஆகிறப்ப ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இன்னொரு கோல் வரணும்னு பெட் பண்ணோம். ஓகேவாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் 2.5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோல் வரணும்னு பெட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போவே 2 வந்துருச்சு. பார்க்கலாம் 2.5க்கு அப்புறம் இன்னொரு கோல் வருதுன்னு. 2 மினிட்ஸ்லேயே 2 கோல் வந்துருச்சு. ஓவரால் 4.5 5.5 வந்துருச்சு. ஏஷியன் டோட்டு இன்னும் எதுவும் வரல. கோல் 2:30 வரைக்கும் பார்க்கலாம். 2 hours 2 minutes 16 செகண்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே பெட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம், பேராசை இருக்கவே கூடாது. இப்போது எல்லா மேட்ச்சுக்கும் மினிமம் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் 400 ரூபா உள்ளே கொண்டு வரீங்கன்னா ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபாயை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் மேட்ச் 100 ரூபா போட்டு பாருங்கள், 2:30க்கு மேலே ஒரு கோல் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் 2.5 மேலே இன்னொரு கோல், செகண்ட் ஹாஃபில் 2.5 மேலே இன்னொரு கோல் போட்டிங்கன்னா 80 to 90% வின்னிங் கன்ஃபார்ம். அதுவும் ஒரு 2 மேட்ச் வாட்ச் பண்ணிங்க. பெட்டிங்கில் ஒரு 400 ருபீஸ் உள்ளே கொண்டு வரீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 100 போடுங்க. இல்லைனா எல்லா மேட்ச் 50-50 ஈக்குவலாக பண்ணோன்னா. இப்போ ஃபஸ்ட் மேட்ச்சே தோற்றுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் 300 போயிடும். இப்போ நான் அந்த போன 100 கொண்டு வரதுக்காக இருக்க 300லேயும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது லாஸ் ஆச்சுன்னா மொத்தமாக ஒரு 2 மேட்ச்சில் க்ளோஸ் ஆயிடும். இப்போ 100 மறுபடியும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் ஆகும். நீங்கள் மொத்தமாக ஒரே இதில் போட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் லாஸ் பயங்கர ஓவராக இருக்கும். பேராசை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணணும். ஒரே அடியாக பெரிய இதாக ஆக முடியாது. கொஞ்சம் லிமிட்டாக போனால் தான் 1xBetோட எய்மே அதான். அவங்க நம்மகிட்ட ஆசையை தூண்டுவாங்க, அதுலேருந்து நம்ம லாஸ் ஆகிட்டே போகணும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு லாஸ் ஆகிருக்காங்க. அவ்வளோதாங்க இதில் ரூல்ஸு. ஃபஸ்ட் ஹாஃபில் 2.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோல் வரும்னு பெட் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்லேயும் 2.5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கோல் வரும்னு பெட் பண்ணலாம். டோட்டலாக பெட் பண்ணுறதுனா 4.5 அந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங்கில் பெட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் 1xBetல இருக்க எல்லாத்த பற்றியும் அப்பப்போ வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.